ஆழ்மனதின் சக்தி. இந்த கதை ஒரு விசித்திரமான ரகசியத்தை வெளிப்படுத்துது. இதனால உங்க ஆழ்மனதோட சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில ரொம்ப கடினமான வெற்றியை கூட சுலபமா அடையலாம். உங்க ஆழ்மனதோட சக்தியை எப்படி பயன்படுத்துறது, அதோட முறை என்ன, இத பத்தி இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையை சொல்ல போறோம். நண்பர்களே, நம்ம உணர்வு மனம் நம்ம ஆழ்மனதை விட 9 மடங்கு சக்தி வாய்ந்தது. நம்ம உணர்வு மனசுக்கு 1 யூனிட் சக்தி இருந்தா நம்ம ஆழ்மனசுக்கு அதை விட 9 மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆழ்மனசு நம்ம முழு உடலையும் கட்டுப்படுத்துது. உணர்வு மனம் நம்ம மூளையோட ஒரு பகுதி. அது நம்ம எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் இயக்கப்படுது. நம்ம உணர்வு மனம் நமக்கு காரண காரியங்களை யோசிக்கவும் ஆலோசனை செய்யவும் உதவுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஆழ்மனசு காரண காரியங்களை யோசிக்காது. அது உணர்வு மனம் கொடுக்கிற தகவலை ஏத்துக்கும். அதனாலதான் நம்ம ஆழ்மனசுல நாம எதை நினைக்கிறோமோ அதுவா நாம ஆகிடுறோம். ஒருத்தர் ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்காரு, இன்னொருத்தர் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் சந்தோஷத்தாலும் செழிப்பாலும் நிறைஞ்சிருக்காரு, இன்னொருத்தர் ரொம்ப ஏழையா சந்தோஷம் இல்லாம இருக்காரு. ஒருத்தர் பயத்துல இருக்காரு, இன்னொருத்தர் நம்பிக்கையாலும் பன்னம்பிக்கையாலும் நிறைஞ்சிருக்காரு. ஒருத்தர் பிரம்மாண்டமான அரண்மனைகள்ல வாழ்றாரு, இன்னொருத்தர் ஏழை ஆழடைந்த குடிசைகள்ல வாழ்றாரு. யாரோ ஒருத்தர் ரொம்ப வெற்றிகரமா இருக்காரு, யாரோ ஒருத்தர் தோல்வி அடைஞ்சும் இருக்காரு. ஒருத்தர் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே வெற்றி அடைறாரு, இன்னொருத்தர் வாழ்க்கை முழுசா கஷ்டப்பட்டாலும் தோல்வி அடைஞ்சே போறாரு. அப்ப இந்த எல்லா விஷயங்களுக்கும் என்ன காரணம்? எப்பயாவது இத பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்லது எல்லாமே நம்ம உணர்வு மனசை பொறுத்தது. அதாவது உங்க உணர்வு மனசுல எனக்கு எது நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும், எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அது நல்லதுதான், நான் ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி அடைவேங்கிற எண்ணத்தை நீங்க நிறைச்சா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. இன்னொரு பக்கம் உங்க மனசுல நீங்க கெட்ட விஷயங்களை வச்சிருந்தா, அதாவது எதிர்மறையான விஷயங்களை சொன்னா உங்க வாழ்க்கையில எதிர்மறை மட்டும்தான் நிறையும். உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். நீங்க எப்பவும் ஏமாற்றத்தோட வருத்தத்தோட இருப்பீங்க. ஆனா அவற்றுக்கு தீர்வு கிடைக்காது. அதனால உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க விரும்பின வேலையை அதை செய்ய வச்சு அதை கட்டுப்படுத்தணும்னு நீங்க விரும்பினா இந்த கதையை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல உங்க வாழ்க்கைய நல்லா வாழ உதவக்கூடிய முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதை விரும்பினாலும் அதை அடையலாம். நீங்க அடைய விரும்பும் எந்த இலக்கையும் அடையலாம். இன்றைய கதையில உணர்வு மனசுக்கும் ஆழ்மனசுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு என்ன, அவை எப்படி வேலை செய்யுது, மற்றும் நம்ம ஆழ்மனசுல எப்படி நல்ல எண்ணங்களை நிறைக்கலாம், அதனால நம்ம வாழ்க்கை மாறி நாம வெற்றி பாதையில போகலான்னு கத்துக்க போறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நகரத்துல ஒரு ரொம்ப பிரபலமான குரு இருந்தார். அவரோட புகழ் தூரமா பரவி இருந்தது. அவரோட ஆசிரமத்துல நிறைய சீடர்களும் இருந்தாங்க. ஒரு மாலை குரு தன் எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்துட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்தார், சீடர்களே, நம்ம மனசு 2 பகுதியா பிரிஞ்சிருக்கு, உணர்வு மனம் மற்றும் ஆழ்மனம். உணர்வு மனம் நம்ம மூளையோட காவலன், ஆழ்மனம் நம்ம எஜமானன். குருவோட குரலை கேட்டதும் ஒரு சீடன் கேட்டான், குருதேவா, என்ன சொல்றீங்க? நமக்குள்ள வேற ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் நம்மள கட்டுப்படுத்துறாரு, நம்ம எல்லா செயல்களையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? இத கேட்டதும் குரு சிரிச்சிட்டு அந்த சீடன் கிட்ட சொன்னார், அப்பா, நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த கதையில உன் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும். இந்த கதைய கவனமா கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி செய். மேலும் குரு கதைய தொடர்ந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நகரத்துல ஒரு ரொம்ப பணக்கார வியாபாரி இருந்தான். அவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாளிகையும் இருந்தது. அவனோட மாளிகையோட வாசல்ல எப்பவும் ஒரு காவலாளி இருப்பான். மாளிகையில ஏதாவது தொந்தரவோ சத்தமோ வந்தா அதோட சத்தம் சுத்தி எதிரொலிக்கும். அந்த சத்தத்தை கேட்டதும் பக்கத்து பகுதியில இருக்கிறவங்களும் மாளிகைக்கு வந்து காவலாளி கிட்ட விளக்க முயற்சி பண்ணுவாங்க. பாருங்க, உங்க மாளிகையிலிருந்து நிறைய சத்தம் வருது, அது எங்க வீட்ல அமைதிய கெடுக்குது, தயவு செஞ்சு இந்த சத்தங்களை நிறுத்துங்க. கடைசியில இந்த சத்தத்துல என்ன இருக்கு? இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு எப்படி உங்க வாழ்க்கைய அமைதியா வாழ முடியும்? இதுக்கு காவலாளி பதில் சொல்லுவான், பாருங்க அண்ணாச்சி, சத்தம் போடுறது கெட்ட விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நானும் அதனால ரொம்ப தொந்தரவுல இருக்கேன். என்ன சத்தம் வந்தாலும் அது மாளிகைக்குள்ளதான் நடக்குது. இது என் அமைதியையும் கெடுக்குது. ஆனா ஏன் இதை எனக்கு விளக்குறீங்க? இதுக்கு காரணம் நான் இல்ல, காரணம் என் எஜமானன். போய் அவங்கிட்ட விளக்குங்க. இத கேட்டதும் மக்களும் இது சரிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில இந்த காவலாளிக்கு என்ன தப்பு? அவன் தன் வேலையை தான் செஞ்சான்.
தப்பு எஜமானன் மேலதான் இருந்தது. அவன் தொந்தரவு பண்ணா, சத்தம் போட்டான். எப்பெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அப்பெல்லாம் மாளிகையை விட்டு வெளியே வந்து சத்தம் போட்டுட்டு அப்புறம் உள்ள போய் மாளிகைக்குள்ள உட்கார்ந்துக்குவான். மாளிகை உரிமையாளரால தொந்தரவு பட்ட, அமைதி கெட்டுப்போன எல்லா மக்களும் வந்து காவலாளி கிட்ட மட்டும்தான் விளக்க முயற்சி பண்ணுவாங்க. அவனை ரொம்ப திட்டுவாங்க. ஆனா இதனால பிரச்சனை தீருமா? இந்த கேள்வியோட குரு தன் சீடன் கிட்ட கேட்டார். நீ சொல்லு, இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு சீடன் குருவோட கேள்விக்கு பதில் சொன்னான். குருவே, மாளிகை உரிமையாளரால தொந்தரவு பட்டவங்க, சத்தம் போட்டு மக்களோட அமைதியை கெடுக்கிறவங்க, அவங்க எல்லாருமே அவங்கிட்ட பேசணும். இதுல காவலாளிக்கு என்ன தப்பு? அவன் தன் வேலையை தான் செய்யறான். அவனால வேற என்ன பண்ண முடியும்? வேற எதுவும் அவனோட கையில இல்ல. இத கேட்டதும் குரு சிரிச்சிட்டு தன் சீடன் கிட்ட சொன்னார். அப்பா, அதே மாதிரி தான் நம்ம மனசும் வேலை செய்யுது. நம்ம உணர்வு மனம் ஒரு மனுஷனோட காவலன். காவலனுக்கு கோபம் கெட்ட விஷயம், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது கெட்ட விஷயம், ஆபாசமான எண்ணங்கள்ல மூழ்கிறது கெட்ட விஷயம்னு நல்லா தெரியும். அதாவது நம்ம உணர்வு மனசுக்கு கோபம், சோம்பேறித்தனம், காம எண்ணங்கள்லாம் தவறுன்னு நல்லா தெரியும். இந்த எல்லா அசுத்தங்களும் நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குது. அது நம்ம அழிவுக்கு வழிவகுக்குது. ஆனா அது என்ன பண்ண முடியும்? அந்த விஷயம் அதோட கையில இல்ல. ஏன்னா அது அந்த வேலையை செய்யல. உள்ள உட்கார்ந்திருக்கிற எஜமானன், அதாவது நம்ம ஆழ்மனசு தான் எந்த வேலையையும் ரொம்ப சுலபமா நம்மள செய்ய வைக்குது. நம்ம எல்லாருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு கூட நாம நினைக்கிறோம், அந்த காவலாளி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஆனா உண்மையில இது நம்ம வாழ்க்கையில எந்த அடிப்படை மாற்றத்தையும் கொண்டு வராது. மேலும் குரு அந்த சீடன் கிட்ட சொன்னார். அப்பா, நீ பல தடவை உனக்கே சொல்லிக்க முயற்சி பண்ணியிருப்ப. நான் காலையில சரியான நேரத்துல எழணும், ஆசிரமத்தை சுத்தப்படுத்தணும், பிச்சை எடுக்க போகணும், ராத்திரி திரும்பி வந்ததும் தியானம் பண்ணணும். ஆனா அதனால ஏதாவது மாற்றம் வந்ததா? சீடன் பதில் சொன்னான். இல்ல, சுத்தமா இல்ல. நான் பல தடவை எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், நான் இந்த வேலையை இந்த நேரத்துல செய்யணும், நான் நேரத்தை வீணாக்க கூடாது, என் நேரத்தை பயன்படுத்தி முன்னாடி போகணும். ஆனா நான் விரும்பினாலும் அந்த எல்லா வேலைகளையும் சரியான நேரத்துல செய்ய முடியல. இத கேட்டதும் குரு தன் சீடன் கிட்ட சொன்னார். அப்பா, நாம எப்பெல்லாம் நமக்குள்ள ஏதாவது விளக்க முயற்சி பண்றோமோ அப்பெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இப்ப எந்த தவறும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறோம். இப்ப நாம என்ன செஞ்சாலும் சரியா இருக்கும். இப்ப நாம கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைவோம்னு நினைக்கிறோம். ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம வாழ்க்கையில எந்த அடிப்படை மாற்றமும் நடக்கலன்னு நாம கண்டுபிடிக்கிறோம். இது நம்ம முட்டாள்தனத்தால தான் நடக்குது. நம்ம முட்டாள்தனத்தால ஆழ்மனசுக்கு பதிலா உணர்வு மனசுக்கு விளக்க முயற்சி பண்றோம். அதாவது எஜமானன் கிட்ட பேசாம காவலாளி கிட்ட பேசி அவனுக்கு விளக்க முயற்சி பண்றோம். ஆனா அந்த காவலாளி என்னதான் பண்ண முடியும்னு நீங்க மறந்துடுறீங்க. அது அவனோட கையில இல்ல. நாம நம்ம ஆழ்மனசுக்கு விளக்கணும். நம்ம புத்தி, அதாவது எது சரி எது தவறு, எப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிற காவலாளி. ஆனா இந்த எல்லா விஷயங்களும் நம்ம காவலாளிக்கு, அதாவது நம்ம உணர்வு மனசுக்குள்ளேயே இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் அந்த மாளிகையோட எஜமானனுக்கு, அதாவது நம்ம ஆழ்மனசுக்கு போய் சேர்றதில்ல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எந்த அடிப்படை மாற்றமும் எப்பவும் நடக்காது. இது நம்ம முட்டாள்தனத்தால தான் நடக்குது. நம்ம முட்டாள்தனத்தால ஆழ்மனசுக்கு பதிலா உணர்வு மனசுக்கு விளக்க முயற்சி பண்றோம். அதாவது எஜமானன் கிட்ட பேசாம காவலாளி கிட்ட பேசி அவனுக்கு விளக்க முயற்சி பண்றோம். ஆனா அந்த காவலாளி என்னதான் பண்ண முடியும்னு நீங்க மறந்துடுறீங்க. அது அவனோட கையில இல்ல. நாம நம்ம ஆழ்மனசுக்கு விளக்கணும். நம்ம புத்தி, அதாவது எது சரி எது தவறு, எப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிற காவலாளி. ஆனா இந்த எல்லா விஷயங்களும் நம்ம காவலாளிக்கு, அதாவது நம்ம உணர்வு மனசுக்குள்ளேயே இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் அந்த மாளிகையோட எஜமானனுக்கு, அதாவது நம்ம ஆழ்மனசுக்கு போய் சேர்றதில்ல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எந்த அடிப்படை மாற்றமும் எப்பவும் நடக்காது. ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா அது ஒரு நாள் மரமாகி அப்புறம் பழம் கொடுக்கும்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க. ஆனா நீங்க செடியோட இலைகளுக்கு தண்ணி ஊத்திட்டு அது பழம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க இலைகளுக்கு தண்ணி ஊத்துனா அது எப்படி பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும்? நாம அந்த செடியோட வேர்களுக்கு தண்ணி ஊத்தணும். ஆனா நம்மள பெரும்பாலானவங்க இலைகள்ல தண்ணிய தெளிச்சிட்டு தங்களை ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க மறந்துடுறாங்க, அவங்க இலைகளுக்கு கொடுக்கற தண்ணி மரத்தோட ஆழத்துக்கு போய் சேர்றதில்ல. அப்ப அந்த செடி எப்படி பழம் கொடுக்கும்?
அதே மாதிரி தான் நாம நம்ம மனசுக்கும் செய்யறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புறது நமக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கையில பழம் வேணும்னு விரும்புறோம், ஆனா அது நமக்கு கிடைக்கிறதில்ல. இத கேட்டதும் சீடன் குருவிடம் சொன்னான், குருவே, அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம உணர்வு மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஆழ் மனசுக்கு கொண்டு போக ஏதாவது வழி இருக்கா? நம்ம செய்திய நம்ம உணர்வு மனசுக்கு கொண்டு போக ஏதாவது முறை இருக்கா? இத கேட்டதும் குரு சீடன் கிட்ட சொன்னார், அப்பா, நீ உன் செய்திய உணர்வு மனசுக்கு கொண்டு போனா நீ எதை விரும்பினாலும் அதை அடையலாம். நீ அடைய விரும்பும் எந்த இலக்கையும் அடையலாம். ஏன்னா நம்ம ஆழ் மனசு நம்ம உணர்வு மனசை விட 9 மடங்கு சக்தி வாய்ந்தது. ஒரு உளவியலாளர் யாரோட ரகசிய எண்ணங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்கும் போது அந்த உளவியலாளர் அவங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை வெளியே கொண்டு வர விரும்பும் போது, அவங்க கடந்த காலத்துல நடந்த எந்த நிகழ்வா இருந்தாலும் தெளிவா உள்ள நுழைய விரும்பும் போது, இதுக்காக அவங்க ஹிப்னாசிஸ் பயன்படுத்துறாங்க. இதுல பெரும்பாலானவங்க இந்த முறைய பார்த்திருப்பீங்க. இந்த முறைய பயன்படுத்தி மனசுல இருக்கிற எல்லா தகவல்களும் தானா வெளியே வருது. இப்படி யாரோட மனசையும் கட்டுப்படுத்தி நாம விரும்பினதை அவங்கள செய்ய வைக்கலாம். ஆமா, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை அவங்க எல்லாருமே நம்ம ஆழ்மனதோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதோட பதில் ரொம்ப சுலபமானது, நேரடியானது. பதில் ஆமாம். ஏன்னா அவங்க இத பல தடவை பரிசோதிச்சிருக்காங்க. அவங்க இதுல ரொம்ப திறமையானவங்க ஆகிடுறாங்க. அவங்க யாரோட மனசையும் கட்டுப்படுத்த முடியும். நீங்களும் உங்க ஆழ்மனதோட பேச்ச புரிஞ்சுக்கிட்டா, உங்க மனசோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா, உங்க மனசை மட்டும் இல்லாம வேற ஒருத்தரோட மனசையும் கட்டுப்படுத்தலாம். மேலும் குரு தன் சீடன் கிட்ட சொன்னார், அப்பா, உன் ஆழ்மனசுக்கு ஒரு செய்திய கொண்டு போக நீ உன் உணர்வு மனசை அமைதிப்படுத்தணும், அதை தூங்க வைக்கணும். இதுக்கு காரணம் நம்ம உணர்வு மனம் காரண காரியங்கள்ல திறமையானது. அது ஒரு காவலாளி. அது எப்பவும் நம்மள பாதுகாக்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதனால நீ எப்பெல்லாம் அந்த உணர்வு மனசுக்கு ஏதாவது செய்திய கொண்டு போக முயற்சி பண்றோமோ அது கண்டிப்பா உன் கூட சண்டை போடும். நம்ம செய்திய நம்ம எஜமானன் கிட்ட கொண்டு போக விடாது. நாம நம்ம விஷயத்த நம்ம உணர்வு மனசுக்கு நல்லா விளக்கும் வரை அல்லது அதை அமைதிப்படுத்தும் வரை, அது வரைக்கும் அது நம்மள அந்த மாளிகைக்குள்ள நுழைய விடாது. ஏன்னா நம்ம சாதாரண புத்தி, அதாவது நம்ம உணர்வு மனம் காரண காரியங்கள்ல திறமையானது. அதனாலதான் நம்மள பெரும்பாலானவங்க நம்ம ஆழ்மனசுக்கு ஒரு தெளிவான வெளிப்படையான செய்தியை கொண்டு போக முடியறதில்ல. இதனால நாம நம்ம ஆழ்மனசை நல்லா புரிஞ்சுக்க முடியறதில்ல. நம்ம ஆழ்மனசு சண்டை போடாது. அதுக்கு ஒரு தெளிவான வெளிப்படையான செய்தி மட்டும்தான் தேவை. அது மேல அது செயல்பட முடியும். நம்ம மனசு முழுசா அமைதியா இருக்கும்போது, நம்ம மனசுல வேற எந்த எண்ணங்களும் இல்லாத போதுதான் நாம அதுக்கு ஒரு தெளிவான வெளிப்படையான செய்தியை கொண்டு போக முடியும். அதனாலதான் ஒரு உளவியலாளர் யாரோட மனசுல பரிசோதனை செய்யும்போது, அவங்க மனசை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது, அவங்க கிட்ட இருந்து விரும்பின தகவலை எடுக்க முயற்சிக்கும் போது முதல்ல அவங்க உணர்வு மனசை தூங்க வைப்பாங்க. எங்கேயாவது நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு பொருள் அவங்க கண்ணு முன்னாடி வச்சு ஆட்டப்படும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த மனுஷன் முழுசா தூக்கத்துக்கு போயிடுவான். இதனால அவங்க உணர்வு மனம் முழுசா அமைதியாகிடும். அதோட காவலன் முழுசா தூங்கி சண்டை போட யாருமே இல்லாத போது விஞ்ஞானி அந்த மாளிகைக்குள்ள சுலபமா நுழைஞ்சு அந்த எஜமானன் கிட்ட எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பேசுவான். அவன் எதை விரும்புறானோ அதை அவன் கிட்ட இருந்து வெளியே எடுப்பான். ஒரு சிறந்த திபெத்திய தத்துவ ஞானி சொல்லியிருக்கார், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அவரோட வாழ்க்கை மாறும். ஆனா அவர் அதை அந்த காலத்து மக்களுக்காக சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த காலத்துல திபெத்திலையும் உலகத்திலையும் மக்கள் ரொம்ப எளிமையானவங்க. அவங்க மனசு ரொம்ப தெளிவா இருந்தது. அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதை அவங்க ரொம்ப அமைதியா கேட்டு புரிஞ்சுப்பாங்க. அந்த காலத்துல யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஒருத்தர் சண்டை போடுறதுல திறமையானவரா இருந்தா அவனை சண்டை போட விட்டுட்டு அமைதியா அவனோட வார்த்தைகளை மட்டும் கேட்பாங்க. அந்த மனுஷன் சண்டை போட்டு சோர்வடையும் வரை. அப்புறம் அவன் குரு கிட்ட வந்து, குருவே, நான் இப்ப சண்டை போட்டு சோர்வடைஞ்சிட்டேன். ஆனா அதனால எனக்கு எதுவும் கிடைக்கல. தயவு செஞ்சு உங்க வழிய சொல்லுங்க, உங்க வழியில எனக்கு விளக்குங்க. இப்ப நான் எந்த தடங்களையும் உருவாக்க மாட்டேன்னு சொல்லுவான். நம்ம புத்தியும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. நம்ம மனசு சண்டை போட்டு சோர்வடையும் போது அப்பதான் அதுக்கு புரியும், சண்டை போடுறதுனால எதுவும் கிடைக்காது. அது வரைக்கும் அது எதையும் புரிஞ்சுக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு நாளும் சுபமாக அமையட்டும். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரிக்கலாம். கட்டாயமில்லை. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.